வெல்கம் டு ஸ்டெஃபி ஷாலு vlog. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஈஸ்டர் vlog. சரிங்களா? ஈஸ்டர் வந்து கொஞ்சம் மொக்கையா தான் போகுது. நார்மல் சண்டே மாதிரி இருக்கு. எங்க மம்மி மட்டும் தான் சர்ச்சுக்கு போனாங்க. இந்த அம்மா ரெடி ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிச்சு நான் போக மாட்டேன்னு. இதுக்கு போக மாட்டேன்னு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரி சுட போகிறோம். பூரி சுட்டுட்டு நைட்டு சிக்கன் குழம்பு இருக்குது. ஸோ சிக்கன் குழம்பு பூரி இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க பார்க்கலாம். பின்ன கொழுப்புனுக்கு ஏஞ்சி காலையில் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிட்டு ஈஸ்டருக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டால் சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு அவ்வளோ ஸ்டபான்னா உட்காந்துக்குது இந்த பொண்ணு. கொஞ்சம் இதுக்கு என்னன்னு சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும் ஓடும். ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு போகலான்னா மட்டும் சர்ச்சுக்கு போனால் உனக்கு அவ்வளோ கஷ்டம் தானே? எங்கள் மம்மி நல்லா திட்டிட்டு இதுக்கு மேலே உன்னை எங்கேயும் கூப்பிட்டுன்னு போக மாட்டேன்னு திட்டிட்டு போயிட்டாங்க. எங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈஸ்டருக்கு ட்ரெஸ் எல்லாம் அழகாக வாங்கிட்டு குளிச்சுட்டு ஏய் மொத்தத்தில் புது ட்ரெஸ்ஸாக இல்லையா? உனக்கு பர்த்டேக்கு 3 ட்ரெஸ் வந்துச்சு. அதில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டேன், 2 புது ட்ரெஸ் இருந்துச்சு. அன்றைக்கி என்ன சொன்னோம், ஈஸ்டருக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கடா சொன்னோம். அப்போ அது பேர் ஈஸ்டர் ட்ரெஸ்ஸு தான். நீ பர்த்டேக்கு போட்டியா? ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு போடவே இல்லை. போட்டினா தான் பர்த்டே ட்ரெஸ் ஆகும். ட்ரையலுக்கு அது அங்கே கடையில் வாங்கி போட்டு பார்த்து இந்த ட்ரையலுக்கு அதெல்லாம் கணக்கில் வராது. நீ எந்த இதுக்கு நீ ட்ரெஸ் வாங்கினியோ, எந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் வாங்கினியோ அதுக்கு நீ வேர் பண்ணாதான் அது அதுக்கு பேர் ட்ரெஸ்ஸு. நீ பர்த்டேக்கு வாங்கினா ஆனால் நீ பர்த்டேக்கு போடல, பர்த்டேக்கு வேறு ட்ரெஸ் தான் போட்டேன். எல்லாம் 7:30 மணிக்கு ஏஞ்சி குளிச்சுட்டு நான் போக மாட்டேன்னு உட்காந்துக்குச்சு. சோம்பேறி நம்பர் 1 இது. இந்த அம்மாவுக்கு வேற நான் சுட சுட காலையிலே ஏஞ்சி பூரி சுட்டு கொடுக்கணுமா? 2 பூரியை உள்ளே தள்ளிட்டு சூடாக 2 பூரி சுட்டு கொடுத்தேன். பூரி சுட்டு கொடு நான் சாப்பிட்டு போயிட்டு வரேன்னு. இங்கே பாருங்க, அழகாக 2 பூரி சுட்டு கொடுத்தேன். 2 பூரியை உள்ளே தள்ளிட்டு 2 பூரி சுட்டு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுட்டு தம்முன்னு உட்காந்து நான் போக மாட்டேன். சரி, ஒரு பூரி மொத்தத்தில் சாப்பிட்டியா? சாப்பிட்டு போக மாட்டேன்னு உட்காந்துக்குது. வந்து இப்போ நல்லா திட்டு வாங்குற பாரு. இனிமேல் அம்மா கூட ஒன்று எங்கேயும் கூட்டுன்னு போக மாட்டாங்க. எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி, சூப்பராக இருந்தது. பார்த்தீங்களா? செம்ம சூப்பராக இருக்குது பூரி. நான் பூரி சுட்டுனுக்கும் போதே 2 உள்ளே தள்ளிடுவேன். ஏன்னா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, நடுவில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு இதை ரோல் பண்ணி அப்படியே கடிச்சு சாப்பிட்னே செஞ்சுன்னு இருப்பேன். சூடாக சாப்பிட்டா தான் பூரி எல்லாம் டேஸ்ட். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அதெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆஃப்டர்நூன்னு நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணின்னு வந்தோம். ஸோ இப்போ பிரியாணி செய்யணும். லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன் கபாப், தயிர் பச்சடி. ஸோ இன்றைக்கி வந்து அது செய்ய போகிறோம். பிரியாணி செய்கிறத பார்க்கலாம். இப்போ பிரியாணி வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ ரைஸ் மட்டும் போடணும். நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்கு. இப்போ ரைஸ் போட்டுட்டு காமிக்கிறேன். சூப்பரா? எங்கள் பாப்பாவுக்கு மட்டும் கபாப் பொரிச்சுன்னு இருக்கோம். எல்லாருக்கும் செய்யலான்னு நினச்சோமா, அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கம்மியாக இருந்துச்சு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். எங்கள் மம்மிக்கு வாங்கி வர சொல்லிவிட்டு ஸோ திருப்ப கடைக்கு போனோன்னு சோம்பேறி பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் எடுத்து கபாப் பண்ணிட்டோம். ரெடி ஆகிடுச்சு. வாங்க காமிக்கிறேன்.
சுடுது. சுட சுட பிரியாணி ரெடி. சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கபாப் ரெடி ஆனந்தோ. சிக்கன் குழம்பு பூரிக்கு செஞ்சது. என்ன எகிறது பாரு, இந்த வேலை தான் பண்ணக்கூடாதுன்றது. இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் மதியம் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியம் போயின்னு இருக்கு இன்னைக்கு டே. சோம்பேறியாக போகுது. பிரியாணி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ பிரியாணி இருக்குதா, அது போதும். நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம். இது வந்து எங்கள் டாடிக்கு. டாடி கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். பட்டோ சாப்பிடுவா. சாரி, இது எங்கள் பாப்பாக்கு. மம்மி மம்மி பாரு. சரி, நாயை வாக்கிங் கூட்டுன்னு போகிறேன். நட கீழே நாயை வாக்கிங் கூட்டுன்னு போறியா? ஏன் வரமாட்டேன் இந்த நாய்? பாத்ரூம் வருதோ என்னவோ, ஒரே இடத்துல உட்காந்துக்குது. வீடெல்லாம் கக்கா பண்ணிச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளோதான் ஒன்று. ஸோ எங்கள் பாப்பாவுக்கு பிரியாணி போட்டேன். ஸோ இந்த அம்மா மட்டும் இன்றைக்கி ஸ்பெஷலாக கபாப் சாப்பிட போகிறாங்க. தயிர் வைக்கிட்டாடா, தயிர் கிண்டல் புடிச்சிருக்கு இந்த நாயி. வெளிய கூட்டு போனோம்னா ஒன் பஞ்சி. அது சொல்ல மாட்டேன். ஸோ பிரியாணி சிக்கன் கபாப் ரெடி. மேடம் இந்தாங்க, உங்கள் நாய்க்கு அதே கொடுத்துட்டு நீங்களும் அதே சாப்பிட்டுக்கணும், சரியா? நாய்க்கு வந்து தனியாக கேட்கக்கூடாது. சரி கொடு. கழுத்தில் கயிறு இருந்துச்சுன்னா ஊட்டும் போது முழுங்க முடியாதான், அதனால கயிறு கழுத்து டைட்டாக பாவ புள்ள எவ்வளோ நேரம் கழுத்தில் டைட்டாக. ஏதோ பார்க்கலாம், மார்க் இருக்கு. ஐயோ உனக்கு போட்டு பாரு மம்மி, நீ செஞ்சிருந்து எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டி. இவ்வளோ கொழுப்பு பார்த்தியா? சாப்பிட்டுச்சா? வாவ். பட்டு டேஸ்ட் பார்த்து சொல்கிறா. பிரியாணி கபாபு மம்மி தான் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கபாப் எடுத்துக்கலாம். இந்த நாய் கபாப் ஊற்றுங்க. நாய்க்கு பேர் வைக்க மாட்டியா? நாய் என்ற ஷாலினியா? ஓ, ஷாலினி இஷ்டன்றதுனால ஷாலினி வச்சுட்டுக்கிற பேர். ஓகே. நாப் டைம். பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வந்து படுத்துருக்கோம். நான் தூங்க மாட்டேன். காசு ஸ்ட்ரைட்டு ஏர் வாஷர்னு பண்ணிட்டு. ஓகே, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஈவினிங் வந்து பார்க்குறேன் உங்களை. பாய் சொல்ல மாட்டேன். சாயந்தரம் திருப்பம் வருவேன். நானும் வேறு 2 நிமிஷம் தூங்கிட்டு வந்தேன். நான் தூங்க மாட்டேன். தூங்க முடிச்சுட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தூங்கி ஏஞ்சிட்டு உட்காந்து டிவி பார்த்துன்னு இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல இன்னைக்கு ஈஸ்டருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்துன்னு இருக்கோம்.
சென்னை பெங்களூர் ஆடின்னு இருக்காங்க, பெங்களூரில் தான் ஆடின்னு இருக்காங்க. சரி போர் அடிக்குதுன்னு அதை உட்காந்து பார்த்துன்னு இருக்கோம். யாருக்குடா சப்போர்ட்டு? சென்னை. பெங்களூர்லேருந்து சென்னைக்கு சப்போர்ட் பார்த்தீங்களா? நானும் சென்னைக்கு தான் சப்போர்ட். சென்னை எங்க ஆடின்னு இருக்குது, பெங்களூர் ஆடின்னு இருக்குது. சிஎஸ்கே பெங்களூரா? சிஎஸ்கே சென்னை, ஆர்சிபினா பெங்களூர். இப்போ பேட்டிங் ஆடி இருக்குது ஆர்சிபி, பெங்களூர் ஆடி இருக்குது. அது கூட தெரியாத சென்னை 6 அடிச்சின்னு கதை விட்டுருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தான் என் கண்ணாடி பற்றி நான் பெருமையாக பேசியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணாடி, அதை என்னால் எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறேன்னு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கே ஒடிச்சு போட்டுச்சு. இது பாருங்க, இதே நான் ஒட்ட வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த பக்கம் ஒடிச்சிச்சு. இதே மாதிரி ஒரு ஃப்ரேம் வாங்கணும். எப்போ எனக்கு வாங்க டைம் வருதுன்னு தெரியல. கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னொரு ஃப்ரேம் ஃபஸ்ட்டு வாங்கினது தான் நான். இப்போ வேறு வழி இல்லை, கொஞ்சம் டிவியெல்லாம் க்ளீனாக பார்க்கணுன்னா வேறு வழியில் இது தான் போட்டுன்னு பார்க்கணும். சரி ஏதோ கெச்சு சேர்த்து மாட்டின்னு பார்த்துருக்கேன். மம்மி என்ன பண்ணிருக்கிற? பிரியாணி சாப்பிட்டுங்களா? காமி அந்த பிரியாணியா? என்னது பச்சை மிளகாய் கடிச்சு வாயில போட்டுக்கோ, சூப்பரா இருக்கும். மதியானோட இப்போ தான் சூப்பராக இருந்துடும் பிரியாணி. நைட் டின்னர் ஆயிடுச்சு, பாதி சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் வாய வைக்கிறதானே மம்மி? இப்பதானே ஃபர்ஸ்ட் வாய வைக்கிறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் வாய வைக்கிறேன். 5 வாய் சாப்பிட்டு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு. 3வது டைம் இது போடுறாங்க. 3வது ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது காமிக்கிறதுக்கு இது இல்ல, 3வது டைம். சரி, இப்போ பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனல் டச்சு. இதை சாப்பிட்டு தான் இன்னைக்கு ஈஸ்டர் எண்ட் பண்ண போகிறோம். வாங்க காமிக்கிறேன் என்ன ஆகிட்டு. ஹோம்மேட் ஐஸ்கிரீம் பண்ணேன் நான், ஸ்டிக் ஐஸ்கிரீமு. இன்னைக்கு வந்து இதை சாப்பிட்டு தான் எண்ட் பண்ண போகிறோம். ஏப்ரல் ஃபூல். ஏப்ரல் ஃபூல், சாரி பண்ணிக்கோங்க. இதில் ஒன்றும் இல்லை, இது சும்மா அதை எப்படி எடுத்து அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். ஒரிஜினலாகவே இங்கே இருக்குது. ஸோ ஐஸ்கிரீம் இப்போ வந்து இதை சாப்பிட்டா ஈஸ்டர் என் பண்ண போகிறப்போ அதெல்லாம் நல்லா இருக்குதுறோம். இவ்வளோ நேரம் பிரியாணி சாப்பிட்டுருந்தால சூடாக சாப்பிட்டேன். காரம்னா காரம், மதியானம் காரமே இல்லை, இப்போ பயங்கர காரம். இப்போ சாப்பிட்ட இதோடய கையை கழுவி ஃபஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்லான்னு எடுத்துன்னு வந்துட்டேன். அவங்க இதை சாப்பிட்டு இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம். செம்ம பேக்காடாக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சில்லுன்னா இருக்குது. கிட்ட வச்சோன்னே அது கைஸ் கட்டி நீ எடுத்துன்னு வந்து மூஞ்சில் வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணிடலாமா? வாவ் வாவ். இன்னைக்கு ட்ரீட் இது தான், ஈஸ்டரோட ட்ரீட் ஐஸ்கிரீம். ட்ரீட் யார் கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு. தேங்க்யூ பட்டு. அதை உண்டிலேருந்து காசு வாங்கி கொடுத்துச்சு. கட்டியாக்குதாடா, கட்டியாக்க மெல்ட் ஆயிட்டுக்குதா. இது மம்மி இரு, நான் நீட்டாக எடுத்து போடுறேன். 3 கப்பு போட்டோம். சின்ன சின்ன பவுல் இல்லை, ஸோ அதனால கிளாஸில் போட்டுக்கணும். போய் உட்காந்து சாப்பிடலாம் வாங்க. நல்லாக்குதா? இன்னைக்கு டே வந்து இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப போரிங்காக போச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால ஜாலியாக போதா? எனக்கும் நான் ஆஃபீஸில் செய்யும் போது இதே தான் உட்காந்து வேலை செஞ்சுருந்தேன்.
ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஏய் சூப்பரா நான் டைட்டா கட்டிக்கிறதுனால தான் நீ ஊர் வதக்குற. நாங்க என்ன டைட்டா கட்டிக்கிற? அங்க சும்மா சுருட்டி விட்டுக்கிறடா. பயப்படாத பயப்படாத, உள்ள மாட்டேன், பயப்படாத. ஏய் இப்ப கழுத்துனா தானே கீழே விழுவேன், இப்ப கழுத்துனா தான் கீழே விழுவேன், விட்டுரு. சும்மா அந்த கம்பியில போட்டு இப்படி 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 சுத்தி விட்டுக்குது, அவ்வளவுதான். என் பிள்ளைக்கு எவ்வளவு பயம் பாருங்க, நான் கீழே விழுந்துருவேன், அங்கிருந்து குடு குடு குடு. கை ஒழிச்சிடும்னா பயந்துக்கல. யார் நீ ஊர்ல ஆனா விளையாட்ட ஆரம்பிச்சது வினையா வந்து நின்னுச்சு. பட்டு இன்னைக்கு இதுலயே தூங்கிட்டடா, தூங்கிட்டா பட்டு. வேலை செய்யும் போது பேசவே முடியாது.